தமிழக வெற்றி கழகம், இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி, அப்புறம் இரு பெரும் கட்சிகள் அதிமுக, திமுக. இவங்களுக்கு இடையே தான் இந்த 2026 தேர்தல் வந்து நடக்க போகுது. இதுல ஒரு நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு கொள்கை பிடிப்போட இருக்கிற ஒரு கட்சி. அவங்க பேசுறது சில விஷயங்கள் மூலமா இருந்தாலும் கொள்கை பிடிப்போட தமிழ் தேசியம் தான் நம்மளுடைய கொள்கை, அதுக்கு எதிராக வர எல்லாருமே நாங்க விரட்டி எடுப்போம் அப்படிங்கிற ஒரு தாட்ல பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்டா நடந்த ஈரோடு மக்கள் சந்திப்புல வந்து விஜய் அவர்கள் வந்து திமுகவை தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் கடுமையாக சாடி பேசியிருந்தார். அதற்கு சீமான் அவர்கள்ட்ட எழுப்பிய கேள்விக்கு விஜய் அவர்கள் டிஎம்கே ஓட்டு போடும்போது தெரியலையா அவங்க தீய சக்தி அப்படின்னு தெரியலான்னு கேட்கிறார். அவர் தான் அப்ப தெரியல, இப்ப தெரியுதுன்னு சொல்லிட்டாரு. இதற்கு இப்ப ஒரு கேள்வி கேட்கிறார் சீமான் அவர்கள். ரெண்டாவது, களத்திலே இல்லாத பத்தி நான் பேச மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் அவர் களத்தை இருக்கிறாரே பஸ் தெரியல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நீங்க களத்துக்கு வாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அவர் எப்படி களத்தை பத்தி பேச முடியும்? களம் எந்த பக்கம் போகவே தெரியாம அவர் எப்படி களத்தை பத்தி பேச முடியும் அப்படின்னு அவரை மிகவும் கோபத்துடன் விஜய் வந்து சாடியிருக்காரு. என்ன விஷயம்னா, திமுகவை ரொம்பவும் தைரியமா எதிர்க்கிற கட்சியில சீமான் அவர்கள் முதன்மையாக இருந்தார். ஆனா கடந்த மாதங்களாக அதை விட்டு விட்டு தாவை கவசாடுறதை மிகவும் கடுமையா எடுத்துட்டு இருக்காரு. இப்போ இதை வந்து அந்த அஸ்திரத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து திமுகவை மிகவும் கடுமையா எதிர்த்தா அவங்களுக்கு எதிராக உள்ள எதிர்ப்பு ஓட்டு நமக்கு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ண ட்ரை பண்றாரு. கொஞ்சமா அதுல முன்னேறிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த 2026 தேர்தல் விஜயோட ஸ்ட்ராட்டஜி பலம் கொடுக்க போகுதா, இல்ல சீமான் அவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன, அவர் இப்ப பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜி அவருக்கு இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம்.